வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உலக தமிழர்களின் தொலைக்காட்சி தீபத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிறிஸ்துஜா சந்திரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இனப்பிரச்சினைக்கான தீர்வுகள் மட்டுமல்லாது நாட்டின் அபிவிருத்திக்கும் புதிய அரசியலமைப்பு அவசியம். சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் எம்பி தனது வாயை உடனடியாக அடக்கி வாசிக்க வேண்டும். விமல் வீரவம்ச. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாட்டின் அபிவிருத்திக்கு உதவ முடியும். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 79,457 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகளவில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை இன்று 25 மில்லியனை கடந்துள்ளது. IPL போட்டியின் போது வீரர்களுக்கு ஊக்கமருந்து சோதனை நடத்த திட்டம். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. முதலில் உள்நாட்டு செய்திகள். புதிய அரசியலமைப்பினை விரைவில் உருவாக்கி ஐக்கியமாக நாட்டினை கட்டியெழுப்ப பாராளுமன்றத்தில் சகலரும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றால் அதனை வரவேற்பதுடன் அவ்வாறான செயற்பாடுகளை மக்களும் ஆதரிப்பார்கள் என சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். இனப்பிரச்சினைக்கான தீர்வுகள் மட்டுமல்லாது நாட்டின் அபிவிருத்திக்கும் புதிய அரசியல் அமைப்பு அவசியமானதென கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்தும் அரசியல் அமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வருவது குறித்தும் ஆளும் எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் விவாதித்து வருகின்ற நிலையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் சபாநாயகரின் நிலைப்பாடு என்னவென வினாவிய போதே அவர் இதனை கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், நாட்டிற்கு புதிய வேலை திட்டங்கள், புதிய தலைமைகள், புதிய கொள்கைகள் வேண்டுமென மக்கள் விரும்புகின்றனர். இம்முறை தேர்தலில் மக்கள் மாற்றம் ஒன்றினை விரும்பிய காரணத்தினால் புதிய அரசாங்கம் உருவாகியுள்ளது. அதேபோல் நாட்டில் ஆரோக்கியமான விதத்தில் மாற்றங்களை முன்னெடுக்க வேண்டுமென்றால் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பது எனது நிலைப்பாடாக உள்ளது. இப்போது நடைமுறையில் இருக்கும் அரசியல் அமைப்பானது 19 தடவைகள் திருத்தியமைக்கப்பட்டுள்ளது. மாற்றங்கள் பல செய்யப்பட்டுள்ளது. பல இணைப்புகள், சட்டங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் நாடாக நாம் இன்னமும் முன்னேற்றம் காணவில்லை. எனவே புதிய அரசியல் அமைப்பொன்று உருவாக்கப்படுமாயின் அதில் நாட்டினை ஐக்கியப்படுத்தும் வேலை திட்டங்கள் உருவாக்கப்படுமாயின் அதனை நாம் வரவேற்க வேண்டும். நாட்டில் இனப்பிரச்சினைக்கு தீர்வுகள் பெற்றுக் கொடுத்து சகல மக்களும் ஒரே நாட்டுக்குள் ஐக்கியமாகவும் சமாதானமாகவும் புரிந்துணர்வுடனும் வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்தால் அதனூடாக நாட்டின் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படும். அதனை சகலரும் உணர்ந்து பாராளுமன்றத்தில் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன். இந்த விடயத்தில் இனமத மொழி பாகுபாடுகளை கடந்து இலங்கையர் என்ற உணர்வுடன் சகல மக்களின் பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அரசியல் சுயநலங்களை கடந்ததே மக்கள் நலன். அதனை சகலரும் பாதுகாக்க வேண்டும் என கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் எம்பி தனது வாயை உடனடியாக அடக்கி வாசிக்க வேண்டும். இல்லையேல் நாடாளுமன்றத்திலிருந்து அவரை ஓட ஓட வீட்டுக்கு விரட்டி அடிப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியின் பங்காளி கட்சியான தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் முதல் இனமும் முதல் மொழியும் சிங்களம். அதேவேளை முதல் மதம் பௌத்தம். மற்ற இனங்களும் மொழிகளும் மதங்களும் 2 பிரிவை சார்ந்தவையாகும். இதை விக்னேஸ்வரன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதையும் மீறி அவர் நாடாளுமன்றத்தில் ஊழையிட்டால் அவரை சபையிலிருந்து வெளியேற்றுவோம். ஓட ஓட வீட்டுக்குள் விரட்டியடிப்போம். தமிழ் அரசியல்வாதிகள் வடக்கில் ஊழையிடலாம். ஆனால் அதி உயர் சபையான நாடாளுமன்றத்தில் ஊழையிட்டால் எந்த பயனும் அவர்களுக்கு கிடைக்காது. முதலமைச்சராக பதவி வகித்து வடக்கு மாகாணத்தை நாசமாக்கிய விக்னேஸ்வரன் இனவாதத்தையும் மொழிவாதத்தையும் மதவாதத்தையும் வைத்து அரசியல் நடத்தலாம் என்ற நோக்குடன் தற்போது நாடாளுமன்றத்திற்குள் வந்துள்ளார். அவரின் இலக்குகள் எதுவும் எம்மை மீறி நாடாளுமன்றத்தில் நிறைவேறாது என குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாட்டின் அபிவிருத்திக்கு உதவ முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஏனைய கட்சிகள் அதிகாரத்துக்கு வந்த பின்னரே மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்று நினைக்கின்றன. எனினும் தமது ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அரசாங்கத்தின் வரையறுக்கப்பட்ட நிதியின் மூலம் மாத்திரம் நாட்டை ஸ்திரப்படுத்த முடியாது. எதிர்க்கட்சியில் இருக்கின்ற போதும் நாட்டில் ஸ்திரத்தன்மைக்கு உதவ முடியும் என்ற எண்ணப்பாட்டை கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். அரசியல்வாதியானால் அவர்கள் அதிகாரம் கிடைக்கும் வரை காத்திருக்க தேவையில்லை. எதிர்க்கட்சியில் இருந்து குறித்த சேவைகளை மக்களுக்கு ஆற்ற முடியும் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் குழந்தை திருமண பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக நீதி அமைச்சர் அலி சஃப்ரி உறுதியளித்துள்ளார். அஸ்கிரியா மற்றும் மல்வத்து பீடங்களுக்கு சென்று ஆசி பெற்ற போது இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அரசியலமைப்பின்படி அனைத்து இலங்கையர்களுக்கும் பௌத்தத்தை வளர்ப்பதற்கான பொறுப்பும் கடமையும் அனைத்தும் உள்ளது என்று நீதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இனம் மதங்களை பொருட்படுத்தாமல் நாங்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். குழந்தை திருமணங்கள் தொடர்பில் முஸ்லிம் பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்துவோரை சந்தித்ததாக நீதியமைச்சர் கூறினார். இதேவேளை அனைத்து சமூகங்களிலும் தீவிரவாத கருத்துக்களை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். அத்தகைய நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை மறுவாழ்வு செய்வதற்கான வழிகளை நாங்கள் தேடுகிறோம் என்று அவர் கூறினார். எவ்வாறாயினும் சிறந்த இளைஞர்களாக ஒன்றாக வாழ வேண்டும் என்று பெரும்பான்மையான மக்கள் விரும்புவதாகவும் நீதியமைச்சர் மேலும் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை தண்டிக்குமாறு பேராயர் மெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் பொறுப்பற்ற சிலர் இப்போது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து தொடர்ந்து பேசியுள்ள அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்களை கண்டுபிடித்து தண்டிப்பதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என தான் நம்புவதாக அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை கடந்த ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 250க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் 500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருந்தனர். இந்த தாக்குதல்கள் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளையும் தற்போது முன்னெடுத்துள்ளது. இந்நிலையிலேயே பேராசிரியர் வெல்கம் கார்தினால் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். வன விலங்குகளையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதற்காக இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் அரசாங்கம் விரைவில் புதிய வரியை அறிமுகப்படுத்தும் என சுற்றுச்சூழல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். யானைகள் மற்றும் மான்களின் சடலத்தில் பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்டதாலும் பிளாஸ்டிக்கின் தாக்கத்தால் சுற்றுச்சூழலில் ஏற்படும் பாதிப்பினாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்ததுடன் இறக்குமதியை ஊக்கப்படுத்த இந்த தயாரிப்புகளுக்கு கடுமையான வரி விதிக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் உற்பத்தியையும் அரசாங்கம் நிறுத்திவிடும், ஆனால் அது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்றும் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் பிளாஸ்டிக்கில் கிட்டத்தட்ட 70% சுற்றுச்சூழலுக்கு நேரடியாக தாக்கம் செலுத்துகின்றது எனவும் தேசிய கணக்காய்வு அலுவலக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இதுபோன்ற தடை விதிக்கப்படுவது இது முதல் முறையல்ல. பொலித்தீன் உற்பத்தியாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களின் அழுத்தம் காரணமாக 1994 மற்றும் 2006 ஆண்டுகளில் 2 முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதும் அவை பயனற்றவையாகியது. 2008 ஆண்டின் 26ஆம் இலக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் நுகர்வோரின் நடத்தை முறைமைகளை மாற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விதிக்கப்பட்டது. பின்னர் 2018 ஆண்டில் 20 மைக்ரோன் அல்லது அதற்கு குறைவான தடிப்பு கொண்ட பொலித்தீன் அல்லது பொலித்தீன் தயாரிப்புகளின் பயன்பாட்டை மட்டுப்படுத்தியது ஒரு பகுதி தடை நடைமுறைக்கு வந்தது. 2018 சட்டத்தின் கீழ் தடையை மீறும் எந்த ஒரு நபரும் தண்டனைக்கு உட்பட்டு 2 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படலாம் அல்லது 15,000 ரூபாய் அபராதங்கள் விதிக்கப்படும் என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் திருப்திகரமானதாக இல்லை என வடக்கு மாகாண ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இலங்கை மட்டுமல்ல உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி என்பது கூட்டுறவு துறையின் செயற்பாடுகள் மற்றும் வளர்ச்சியை பொறுத்தே அமைந்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவில் உள்ள பெரும்பாலான வங்கிகள் விவசாய வங்கிகளே. இத்தாலி நாட்டில் உள்ள பெரும்பாலான பல்பொருள் அங்காடிகள் கூட்டுறவு துறையினரதே. அங்கிருக்கும் இறைச்சி, பற்பசை உட்பட அனைத்து கூட்டுறவு துறையின் தயாரிப்புகளாகவே காணப்படுகின்றது. எனவே கூட்டுறவுத்துறை என்பது ஒரு நாட்டின் முதுகெலும்பாக அமைகின்றது. ஆனால் நமது மாகாணத்தில் அத்துறை ஒரு தோல்வியின் துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வடமாகாண கூட்டுறவு திணைக்கள அதிகாரிகள், கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்கள் மற்றும் முகாமையாளர்கள் கலந்து கொண்ட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார். இதன்போது கூட்டுறவு சங்கங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் சவால்களையும் கேட்டறிந்த ஆளுநர் மேலும் தெரிவிக்கையில் கூட்டுறவே நாட்டுயர்வு என்று கூறுவார்கள். அவ்வடிப்படையில் பார்த்தால் நமது மாகாணத்தில் உள்ள பெரும்பாலான கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் நிறுவனங்கள் வளர்ச்சி அடையாமலும் சில சங்கங்கள் இயங்காமலும் உள்ளதாக என அளிக்கப்பட்ட அறிக்கையினூடாக அறிந்து கொண்டேன். அப்படி பார்க்கும்போது மாகாண அரசு எவ்வளவு முயன்றும் முன்னேற்றத்தை காண முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. கூட்டுறவாக இல்லாமல் தனி மனித சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருப்பது காரணமாக இருக்குமோ என நான் நினைக்கிறேன். மக்களோடு இணைந்திருக்கும் ஒரு திணைக்களம் தான் இந்த கூட்டுறவு திணைக்களம். அதற்கு பரந்த செயற்பாடுகளும் அதிகாரங்களும் இருக்கின்றன. அதனூடாக பல கடமைகள் இருக்கின்றன. நமது பொருளாதாரத்தையும் தமது வர்த்தக செயற்பாடுகளையும் வளர்த்தெடுப்பதற்கான கடப்பாடு கூட்டுறவுத்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு துறையின் செயற்பாடுகள் சீரான முன்னேற்ற பாதையில் இல்லை என்பதே கவலை அளிக்கின்ற விடயமாக உள்ளது. சீரழிந்து போயிருக்கின்ற நமது மாகாணத்தின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால்
மக்களோடு மக்களாக இருக்கும் கூட்டுறவுத்துறையின் செயற்பாட்டில் தான் உள்ளது. தனிமனித செயற்பாடுகளையும் சிந்தனைகளையும் தவிர்த்து பொதுநலனின் அக்கறை கொண்டவர்களாக கூட்டுறவுத்துறையை சார்ந்தவர்கள் செயற்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் மக்களிடையே பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்களும் இருப்பது தொடர்பிலான தகவல்கள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக நீர்வளங்கள் அமைச்சர் வாஸ்தவ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சட்டவிரோதமான முறையில் தண்ணீர் பெறும் நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் தற்போதுள்ள சட்டங்களின் திருத்தங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இதேவேளை கடந்த 17ஆம் தேதி 12:30 மணிக்கு தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் துண்டிப்பு ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து பல பகுதிகளில் மின்சாரம் மாத்திரமின்றி நீர் விநியோகத்திலும் தடை ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து சுமார் 8 மணித்தியாலங்களுக்கு பின்னர் மின்சாரம் வழமைக்கு திரும்பியதைத் தொடர்ந்து நீர் விநியோகமும் வழமைக்கு திரும்பியதாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் மின் துண்டிப்பு ஏற்பட்ட தினத்திலிருந்து இன்று வரையில் தங்களது பகுதிகளுக்கான நீர் விநியோகத்தில் ஏற்பட்ட தடை சீர் செய்யப்படவில்லை என கழனி புதியாகுட கழனி ஆற்றிற்கு அருகே உள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்பிரதேசத்தில் உள்ள சுமார் 200 குடும்பங்கள் கடந்த 17ஆம் தேதிக்கு பின்னர் இவ்வாறு குடிநீர் பிரச்சினைக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்ட விமான நிலையங்களை மீண்டும் திறப்பது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் துறைசார் தரப்பினருடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் மாதம் விமான நிலையங்களை திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் கொரோனா தொற்று அச்ச நிலைமை காரணமாக வெளிநாடுகளில் நிர்கதிக்குள்ளானவர்கள் அனைவரும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னரே குறித்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுற்றுலாத்துறை அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை கொரோனா அச்சம் காரணமாக நாடு திரும்புவதற்கு விண்ணப்பித்த அனைவரும் நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார்கள் எனவும் சுற்றுலாத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.